வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சக ராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் இடமாக உங்களுடைய ராசியும் 6ஆம் இடமாக ராசிநாதன், 1, 6க்குரிய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு
5ஆம் இடத்திலே குருவோட சேர்க்கை பெற்று ஆமாம் சாரி 5ஆம் இடத்திலே ராகுவோட சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதன்படி உங்களுக்கு விருட்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 11ஆம் இடம் வந்து சுபஸ்தானம், லாபஸ்தானம். அப்படிங்கும்போது லாபங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பாவியும் ஒரு மங்களகாரகனும் இணைந்து பார்க்குறாங்க. அதனால் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வைகாசி மாதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அரங்கேறுவதற்கும் அதாவது வந்துங்க உங்களை முன்னிறுத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். விருட்சக இலக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை முன்னிறுத்தி நீங்கள் தான் எல்லாம் என்று முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் அது மாதிரி பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பேர் பட்டி தொட்டி எங்கும் பரவும் அளவுக்கு உங்களுடைய பேர் பரவ போது அதில் மாற்றம் இல்லைங்க. குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு சிறப்பளிக்குதுங்க. இருந்தாலும் விளையாட்டு ஆர்வமாக கல்வியில் அதிகமாக சிறப்பளிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தான். ஆனால் விளையாட்டு ஆர்வம் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? இந்த விருட்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தைகளால் ஒரு பாராட்டு விழா நடப்பதற்கான அவங்க ஒரு கேடயம் வாங்குறதோ அல்லது ஒரு பாராட்டு பத்திரம் வாங்குறதோ அதற்காக நீங்கள் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையுங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய மனைவியின் ஆசை ஆடம்பர பொருள்கள், அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஆடம்பர பொருள் நகை அது எல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பெற்றோர்கள் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெற்றோர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுனால பூர்வீக சொத்து விற்பனையோ அல்லது நீங்கள் வாங்கியிருந்த பிளாட் அல்லது மனை அல்லது வீடு, பழைய வீடு, இது எல்லாமே விற்பனை செய்வதற்கு உகந்த நேரங்க. அது மாதிரி உங்களுக்கு கேஸ், அதாவது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள் ஏதேனும் இருந்தாலும் அல்லது நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தாலும் அது உங்கள் பக்கமாக உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிரி கூட உங்கள்கிட்ட மண்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் விருட்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக சிறந்த மாதமாக அமையும் என்பதில் நீங்கள் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க. சரிங்களா? ஒரு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆக நீங்கள் முருகன் கோயில், முருகன் கோயில் சென்று முருகனை வழிபட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். அல்லது இஷ்ட தெய்வம் முருகன், அது உங்களுக்கு உங்களோட ராசிநாதனுடைய கோயில் அப்படி தான் சொல்லணும். அவருக்கு இஷ்ட தெய்வம் முருகன். அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க. குடும்பத்தை பாதுகாக்கும். அதில் மாற்றம் வேண்டாம். சனி பெயர்ச்சி, அதாவது வக்ர பெயர்ச்சி வரப்போகுது. அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் இந்த விருட்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்பதில் நீங்கள் கவலையே பட வேண்டியில்லை. சரிங்களா? என்ன ஒன்று, அப்பப்போ தலைவலி, கால்வலி, அது மாதிரி உடல் உபாதைகள் தோன்றி மறையும். ஆனால் அது ஒரு மருத்துவ செலவுன்னு வைக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது இது எல்லாமே நடக்கிற விஷயந்தான். இது தற்காலிகமாக எங்கேயுமே நடக்கிற விஷயந்தான். உடல் சோர்வு நீங்கும். சரிங்களா? தன்னம்பிக்கை பிறக்கும். எதாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம், நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றக்கூடும். மனிதனுக்கு நம்பிக்கை தான் அவசியம். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை, இது அவசியம் என்பது உங்களுக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு இந்த நம்பிக்கை இப்போ கிடைக்குதுங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும் என்பதில் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சரிங்களா? இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தகுந்த பதில் வழங்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.